ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை டிலைட் மஹி. நான் இன்னைக்கு கேரட் ஹல்வா தாங்க பண்ணியிருக்கேன். நான் எப்பவுமே ஆரஞ்சு கேரட் தான் வாங்குவேன், ஊட்டி கேரட். இந்த டைம் நெய்பர் சொன்னாங்க ரெட் கேரட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ புதுசாக நான் வாங்கி ட்ரை பண்ணுவோமேன்ட்டு ரெட் கேரட் வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, பார்க்கவும் கலர்ஃபுல்லாக தான் இருக்குது. சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான நட்ஸ் எடுத்து கீழே வறுத்துக்கோங்க. இன்னைக்கு கேஷ்யூ நட்டும் கிரேப்ஸும் தான் எடுத்துருக்கேன். பொன்னிறமாக வறுத்ததும் அதை தனியாக எடுத்து வச்சுட்டேன். மீதம் இருக்கிற கீழே எக்ஸ்ட்ரா கீ ஊற்றி கிரேட் பண்ணி வச்சிருக்கிற கேரட்டை ஆட் பண்ணிட்டேன். பொரியலுக்கு எவ்வளோ நேரம் வதக்குவோமோ அவ்வளோ நேரம் வதக்கிக்கோங்க. ஆல்மோஸ்ட் கேரட் எல்லாமே வெந்துருச்சு. இப்போது தேவையான அளவு ஜாகரி போட்டு அகைன் வதக்குங்க. நான் இன்னைக்கு ஜாகரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சுகர் யூஸ் பண்ணிக்கலாம். கேரட் முழுகிற அளவுக்கு பால் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அடிக்கடி அதை கிண்டிகிட்டே இருங்க. இப்போ நல்லாவே கேரட் வெந்திருக்கு. இப்போ ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்கிற நட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா லாஸ்ட்டாக நீங்கள் ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம கேரட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. ஒரு சிம்பிள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.